போச்சு நாகரிகம் முத்தி போச்சு பிழைக்கப்பட்ட நந்தா போக போறேன்டா இந்த அழகான நேரத்திலே வயதான மூதாட்டியாக பூங்காவன அம்மனாக அவதாரம் பெற்றிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருமை அம்மன் நமது வேம்பொழி அம்மன் அருளை பெற வேண்டும் என்பதற்காக மஞ்சளை அம்மன் அருள் பெற்று தூசி மாமண்டூர் கிராமத்தை சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பர் புருஷோத்தமன் கிருத்திகா அவரது குமார் புதல்வி நிஷித்தா என்று சொல்லக்கூடிய மழலை செல்வம் அந்த அம்மனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காக ரூபாய் 101 வாரி வழங்கியிருக்கிறார். எல்லாம் வல்ல அம்மன் நீண்ட ஆயிர தருவார் என்று மனமாற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவா, நான் தான் ஏகாலி சின்ன வண்ணார குலத்தில பிறந்தாலும் இந்த ஊரு துணிய தோச்சே என் உடம்பு எலும்பு உடம்பா போச்சு. ஊரு சாப்பாடு வீட்டுல சாப்பிடுறது கிடையாது. அதனால ஊர் சோறு துண்டுக்குனால உருளைக்கிழங்கு ஆட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறேன். சீக்கிரமா வீங்கி வச்சு செத்துவேன். கவலைப்படாது. கடைசியா ஆண்டவா, ஐயோ இந்த ஆண்டு மாசி மாதம் முதல்ல உனக்கு வந்து நாடகம் ஆடுறவே முடியம்மா. அடுத்த நாடகம் உனக்காகத்தான் இருக்கணும். நான் படுற கஷ்டம் கூட ஒரு பொண்டாட்டியை கட்டலான்னு முதல் தாரம் ஒரு பொண்டாட்டியை கட்டுறேன். அவ கொசு கட்சியை செத்து போட்டான். அவதான் கொசு கட்சி செத்தான்னு 2வது கடப்பாகத்துல கட்டினேன். கொசு கட்சி செத்துட்டாங்களா? 2வது ஒரு பொண்டாட்டியை கட்டினேன். அவ ஈ கட்சியை செத்து போட்டான். 3ஆம் தாரம் கஞ்சி தண்ணி வாப்பான்னு என் அண்ணன் மூட்டு பொண்ணுக்கு புரண்டான். தேவடியா முண்டை அந்த எதுக்கு கட்டணும்னு தெரியல. என்ன சிரிக்கிறீங்கல்ல? என் குடும்பம் நான் வெளியே சொன்ன வெக்கம். அவளை கட்டி அந்த என்ன சோகத்தை கண்ட நான் ஆட்டம் ஆட்டு பைய எடுத்து போய் நான் வீட்டுல வைக்கிறது. அவ பேக் மாட்டிக்கின்னு எஸ் போட்டு வேலைக்கு போயிடுது. அவ 6 மணிக்கு எடுத்து அந்த பைய வீட்டுல வைப்பா. நான் பேக் மாட்டிக்கின்னு கூத்துக்கு போயிட்டு வரண்டியே முடியாதான் நடந்துங்குது. இன்னைக்கு வரட்டும். ஒண்ணு அவ இருக்கணும், இல்ல இந்த ஊர்ல நான் இருக்கணும். நான் அடிக்கிற அடியில அம்மாவை ஆத்தா வீட்டுக்கு ஓடணும், இல்லைன்னா நான் என் ஆத்தா வீட்டுக்கு ஓடணும். எனக்கு கோபம் வந்தா மானாங்கினே அடிச்சுடுவேன். யாருன்னா என் பொண்டாட்டி அடிக்க சொல்ல மடிக்க பாருங்க. வணக்கம் அண்ணாத அண்ணாத்த நம்ம சம்சாரம்னா உனக்கு எனக்கு சம்சாரமா? வாத்து வாத்து மேய்க்க போறியா? இன்னைக்கு வருத்தம் அடிக்கிற அடியில உங்க அம்மால ஆத்தா விட்டு அவுட்டு ஓடுறப்ப
பருத்தி எடுக்க ஏழு வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தேன் பாவி எங்கத்தான் போனா எங்கத்தான் வந்தான் தெரியல. காலையில போனா குதிரை ஓட்டு இன்னும் ஆளை காணும். அத ஒருத்தர் பெட்டிக்கார போன கேட்டு பார்ப்போம். ஓ பெட்டிக்காரே பெட்டிக்காரே என் கூட்டு கீரை பாத்தியா? கீரை வேறையா? ஐயா அப்படிதான் சொல்றேன். உங்க வீட்டுக்காரா காலையில துணி மூட்டைகளை தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் தான் போனான். ஆத்தா வரைக்கா அந்த பாவி எங்கத்தான் போறான் எங்கத்தான் போறான் துணி மூட்டை எடுத்துக்கிட்டு. அவன் போய் பாக்கதே தெரியுது. அவன் ஆளுக்கான ஊருக்கான பேருக்கு அந்த பாவி எங்கத்தான் போறான் தெரியுது. பாத போது வரு அந்த பக்கம் தான் குட்டி கழுதி ஓட்டிக்கிட்டு போனோம். ஐயா அவனை பார்த்தனா ஐயா அவரை பார்த்தன என் சம்சாரம் வந்து சொல்லுங்க. இந்த அழகான நேரத்திலே முன்னாள் துணை தலைவர் முன்னாள் துணை தலைவர் கன்னியப்பர் முன்னாள் துணை தலைவர் கன்னியப்பர் முன்னாள் துணை தலைவர் கன்னியப்பன் ஐயா அவர்கள் இந்த பருத்தி எடுக்கையில பாட்டுக்காக ரூபாய் 100 கொடுத்திருக்கிறார். 100 கொடுத்த கன்னியப்பன் ஐயா அவர்கள் மனமார்ந்த நன்றி வணக்கம். ஒரு பாறை தெரியுது. அந்த பாறை மேல ஏறி என் மச்சான கூப்பிட்டு பாக்குறேன். எங்க மச்சா போயிருந்தீங்க? பாவி உன்னை எங்கெல்லாம் தேடி பாக்குறது. முண்டை பொட்டு வைக்கிற விதமும் பாவி புடவை கட்டுற விதமும் பின்னாடி வளர்ற விதமும் எத்தனை நடக்குது. அம்மால யாருன்னா மடக்கி பாருங்க. இப்போ எவ்வளியா முண்டையா எங்க போன அம்மால எங்க போன ஏரிக்கர மேல எதிர்விட்ட பையன் ஏரிக்கர மேல எதிர்விட்ட பையன் என்னன்னு பேசிருந்த சொல்லி சொல்லி நேரமா
அட பாவி ஐயோ அடிக்கிறாங்க அம்மா ஐயோ என் கை அவன் மேல பட்டு ஊரை ஒன்னா கூப்பிடாப்பா அடி கூவர நேரமா கூடுவர நேரமா நான் புத்திருப்பது நேரமா அடி கூவரம் வரமாட்டேன்டா பாவி நீ அடிச்சேனே சாவச்சி விடாத வரமாட்டேன்டா உம்மள வாடி வரமாட்டேன்டா அங்கே நின்னு பேசு ஐயோ சாத்திக்காராய் செல்வ பாவி எப்படியா முண்டை நீ இப்படி போட்டு அடிக்கிறானே பாவிங்க சக்காலத்தி ஒத்தனை கேக்குறீங்களா யாரு விட்ட நாடகம் பாரு மனமேனு நான் கும்பிரி நடுக்கிறேன் ஏய் வரவே மாட்டேன்டா என் தாலிக்கார வந்து குத்தி படிச்சவடியா அது குத்தத்துக்கு தாலி காட்டி எங்க வாடிய தாலி வேணா ஒண்ணு வேணாதா நான் போறேன் ஆத்த விட்டுக்க போறேன் இந்த புள்ளனை கட்டி என்ன சோகத்தை கண்டேன் புள்ள பையா என்னதான் தெரிஞ்சு உனக்கு அவன் மூஞ்சி அவனை பாரு 3 கூட்டோட ஒன்னா சேர்ந்து அவனை கட்டி தாலி அறுத்துட்டு வருவோம் எவன் முன்னாடி தாலி அறுத்துட்டு வருவான்னு உட்காந்து